நாம கதாநாயகி, குனித்த நடிகை, கலகல நடிகை முந்தானை முடிச்சு ஊர்வசியோட இருக்கோம். அவங்களோட முதல் படத்தில நான் நடிச்சிருக்கேன். அவங்ககிட்ட இப்போ எடுக்கிற முதல் பேட்டி. இடையில நான் முதல்ல பார்த்த ஊர்வசி வேற. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு கலகலன்னு வந்தீங்கனாலே சிரிப்பு. அது இன்னும் சொல்ல போனா வடிவேலா இருக்கட்டுங்க, எந்த காமெடி நடிகனாலும் உங்ககிட்ட பக்கத்துல நிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன்? முக்கியமா அந்த பாக்கியராஜ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா, அந்த படத்திலே உங்களுக்கு தெரியும் நீங்க காம்பினேஷன் நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம். அதிலேயே நமக்கே தெரியாம நம்மள காமெடி கொஞ்சம் அதில வச்சு தான் அதில நடிக்க வச்சிருந்தாரு பாக்கியராஜ் சார். அது காமெடியாங்கிறது அப்ப நமக்கு தெரியல. அதுக்கு சின்ன அந்த அந்த மூமெண்ட்ஸுங்கிறது வந்து ஒவ்வொரு படம் பண்ண அது டெவலப் ஆயிடுச்சு. அதுதான் அந்த ஹீரோயின் காமெடிங்கிறது கொண்டு வரணுங்கிறது மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் நான் அது ஒரு 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 ஆசையாவே எடுத்துக்கிட்டேன். ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்ட்ட சொல்லுவேன், நான் கொஞ்சம் ப்ளசண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து என்ன கூப்பிடுறாங்க. ரொம்ப அழுக கேரக்டர்ஸ்ன்னு இல்லாம. ஸோ அதில நான் வந்து மேக்ஸிமம் நான் கொஞ்சம் இத மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அலோவ் பண்ணாங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதான் முக்கியம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் படங்கள்ல ஊர்வசி குரல் வந்து ஆண் மாதிரி இருந்துச்சு. அதனால அவங்க பயன்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் போட்டாங்க. இப்போ உங்க குரலே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. எந்த இடத்துல அந்த ரேடியோல கேட்டா கூட அது ஊர்வசி குரல் ஆமா. அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அது யாரு முதல்ல இந்த ஒரிஜினல் குரலை பயன்படுத்தினது? அதை மெருகூட்டினது யாரு? எனக்கு ஆண் குரல்ங்கிறது கிடையாது. நீங்க கலகல இப்பதான் எனக்கு தோணும். இல்ல எனக்கு சின்னதுல நான் டப்பிங் பண்ற வரைக்கும் என் குரலுக்கு என்ன பிரச்சனைன்னா, ரொம்ப அப்படியே இந்த 8வது படிக்கிற பசங்க பேசுற மாரி வாய்ஸ்ல மெச்சூரிட்டி இல்ல. குழந்தைத்தனமா கொஞ்சமா இருந்துச்சு. அப்ப என்னன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியா ஒரு டயலாக் பேசும்போது, அந்த மாரி இருக்கும்போது, அந்த சீரியஸ்னஸ் தெரியல. ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமா பேசுற மாரி இருக்கு. அதனால சீரியஸ் கேரக்டர்ஸு, சீரியஸ் சீன் பண்ணும்போது உங்க குரல் கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணுங்கன்னு சொல்லி நெறைய ரெக்கார்டிஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணி, இல்ல இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்ட்டாங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் மழை நம்ம கோடை அது வெயிலுக்கு அப்புறம் மழை ஆரம்பிச்சோனே தொண்டை கொட்டுது. எனக்கு ஏசில கொஞ்ச நேரம் உட்காந்தாலே வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆற மாரி ஆகும். நான் மைக்கேல் மதன காமராஜன் படம் பண்ணும்போது, கமல் சார் காம்பினேஷன்ல சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் சாரும், கமல் சாரும் தான் சொன்னாங்க. அந்த வாய்ஸ் வந்து வேற யாரையும் இது பண்ண முடியாது. ஊர்வசி தான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் நெறைய மலையாள படம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாலும் நீங்க வந்து தான் பேசணுன்ட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு முயற்சி. அதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் பேசுவேன். 3வது படம் அது வேற யாராவது பேசட்டும் அப்படின்னு நெனச்சுப்பேன். அப்படி விட்டுருந்தேன். பட் சீரியஸா அந்த மைக்கேல் மதன காமராஜன்லேருந்து தொடர்ந்து நானே பேசிட்டு இருக்கேன் எல்லா இதுலயும். முதல்ல மேஜர் இயக்கத்துல நீங்க கமலஹாசனோட ஜோடி நடிச்சீங்க. ஆமா, ஆமா, அதுக்கப்புறம் மதன காமராஜன்ல ஜோடி நடிச்சீங்க. ஆமா, ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஊர்வசி எங்க இருந்தோ குதிச்சுட்டாங்கங்கிற உணர்வு எங்களுக்கு வந்துச்சு. ஆமா, ஆமா. அது நான் அந்த படம், அந்த ஒரு நிமிடம்ங்கிற அந்த படத்துக்கு அப்புறம் தான் நம்ம மலையாள இண்டஸ்ட்ரிக்கு போனேன். அதுவும் கமல் சாருடைய சஜஷன் தான். இன்னும் நெறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் குடுக்குறது வந்து மலையாள இண்டஸ்ட்ரி. நீங்க வந்து மலையாளத்தில நல்ல ஆஃபர்ஸ் வந்தா விடாதீங்க ஊர்வசி. போயிடுங்க. நீங்க அங்க போய் நெறையா ஒர்க் பண்ணுங்கன்னு. அங்க கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு கோர்ஸ் கிடைச்சுச்சு. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. ஏன்னா, நெடுமுடி வேணு, திலகன், மம்முட்டி, மோகன்லால் இவங்க எல்லாருமே வந்து ஹியூமரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சீரியஸும் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஒரு காம்பினேஷன் ஒர்க் வந்து என்ன ரொம்ப மாத்திடுச்சு உண்மையிலே. அப்புறம் அஃப்கோர்ஸ் கமல் சார் கூட ஒரு படம் இல்ல, ஒரு சீன் ஒர்க் பண்ணாலே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அது ஒரு 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 கல்லூரியில போய் 1 வருஷம் படிச்ச மாதிரி அவர்கிட்ட ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்றதுங்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு பலமாயிடுச்சு. அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில கதாநாயகியா இருந்து கேரளாவுக்கு போய் அங்க பல்வேறு நடிகர்கள் எல்லா பாத்திரங்களையும் ஏற்று நடிச்சதுனால ஊர்வசி புதிய ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதான் கிடைச்சது. அதான் உண்மை. அண்ட் மைக்கேல் மதன காமராஜனுடைய பெரிய விசேஷம்னா, கமல் சார் ஒவ்வொரு சீன்லயும் அவருடைய காம்பினேஷன் போது, அவர் நடிச்சு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னன்னா, அவர் மாதிரி நம்ம நம்மளால பண்ண முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் அவர் இருக்கிற படத்துல நம்மளும் அடையாளம் தெரியணுங்கிற ஒரு ஒரு வேகம் வரும் பாருங்க. நானும் கமலஹாசன் நடிச்சிருக்கேன், கமலஹாசன் நடிச்சிருக்கேன். ஆமா, மற்றவங்களை கொஞ்சம் நம்ம ஈக்குவலா பண்ணணும் ஆமா, ஆமா, ஆமா. அப்படிங்கிறதுல அ சகல அ எந்த ஆமா. இதுவும் இல்லை. கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆமா, ஆமா. சும்மா பின்னாடி நடந்து போற ஒருத்தரா இருந்தா கூட அவரையும் கரெக்ட் பண்ணிப்பார். நீங்க இப்படி நடந்தா தான் அந்த சீன் நல்லா வரும். நீங்க சம்மந்தமே இல்லாம போயிட்டு இருந்தீங்கன்னா, அந்த சீன்ல அது மட்டும் தனியா துண்டா நிக்கும். திறமைய வந்து வாங்கிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அவர். அவருடைய ஒரு காம்பினேஷன் ஒர்க்குங்கிறது என் லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். அப்புறம் எப்படி காதல் வசப்பட்டீங்க? காதல் நான் நெறைய படத்துல காதலிக்கிறோம். சரி வாழ்க்கையிலயும் சும்மா ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே! அப்படின்னு கிடையாதுங்க. அப்படின்னு சொல்றதுக்காக வந்த அப்படிலாம் கிடையாது. இது காதல்ங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தர் நம்ம பண்றது தான் காதல் அப்படின்னு ஒவ்வொருத்தர் நெனச்சிட்டு இருக்கோம். வாழ்த்தப்பட்ட எந்த காதலும் வெற்றி அடைஞ்சது கிடையாது.
நீங்கள் ரோமியோ ஜூலியட் ஆகட்டும், சலீம் அனார்கலி ஆகட்டும், யாராவது அம்பிகாபதி அமராவதி ஆகட்டும், எந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் போற்றப்பட்ட காதல் தோல்வி தான். அவங்க ஒன்று சேர்த்து இப்போ தேவதாஸ் பாருங்கள், பார்வதி தேவதாஸ் கடைசி வரைக்கும் அப்படியே போயாச்சு. பார்வதி யாரோ பணக்காரங்க கல்யாணம் பண்ணி வேறு மாதிரி ஆயிடுச்சு. எந்த காதலில் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியும்? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று காதலிச்சவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அப்போ வாழ்த்தப்பட்ட காதல் இல்லைன்னு அர்த்தம். உங்க காதல் தெய்வீக காதல். அப்படி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, எனக்கு மிகவும் உங்கள்கிட்ட பிடிச்ச அம்சம் என்னன்னா, மற்ற நடிகர்கள் நிறைய பேர் நான் பேட்டி எடுத்துருக்கேன். ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு தோல்வி செஞ்சதுக்கப்புறம் ஜனங்களை இவ்வளவு மகிழ்விக்கக்கூடிய ஒரு உந்துதல் சக்தி எப்படி நீங்க கிடைச்சது? எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. நகைச்சுவைங்கிறது வந்து ஒரு ஒரு போர்க்களத்தையே வந்து ஒரு பூங்காவனமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் ஹியூமர். அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது நீங்கள் எந்த எந்த மனுஷங்கிட்டையும், புத்தர் கூட ஒரு காலத்தில் வந்து அவர் வந்து தன்னையே வருத்திக்கிட்டு கல்லாலேயும் மரத்தாலேயும் உடம்ப வருத்திக்கிட்டு அவருக்கு அந்த என்லைட்மெண்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து துக்கம்தான் அந்த உலகத்தில் சாஸ்வதமானதுன்னு சொன்ன புத்தரே கடைசி காலத்தில் நகைச்சுவை தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்கிருந்து படிச்சீங்க? நான் நிறைய 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 புத்தகங்கள் படிப்பேன் நான். ஸோ சார்லி சாப்ளின் மாதிரி உலகத்தில் வந்து உலகத்தை வந்து வசனமே பேசாமல் மாற்றின ஒரு நடிகர் இன்னும் வரவே இல்லையே. ஒரு வார்த்தை கூட அவர் வந்து பேசி அவர் குரல் நம்ம கேட்டதில்லை. சாப்ளினுக்கு ஈக்குவலான ஒரு நடிகர், அவரை விட சிறந்த ஒரு நடிகர், எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத படத்தில் நடித்த ஒரு நடிகனை சொல்லுங்கள் உலகத்தில். குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும் எந்த நேரத்துலையும் சாப்ளின் படம்னாக்கா அப்படி அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது அந்த ஹியூமரில் கிடச்சிது. ஸோ ரஜினி சாரை நமக்கு பிடிக்குங்கிறது அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அருமையான ஒரு ஹியூமர் இருக்கு. உங்க அக்காவும் சும்மா சொல்லக்கூடாது. ஆமாம், அது ஒரு 2 சீன்ல வந்தா கூட நல்ல அதான் சொன்னேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்ல அப்பா அம்மா 2 பேருமே நல்லா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவங்க. ஹியூமர் சிரிக்கிறது வேற, சிரிக்க வைக்கிறது வேற, சிரிப்பை கிரியேட் பண்ணுறது வேற. 3 விதம் அது. ஒரு ஹியூமர் நம்ம எழுதி இன்னொருத்தரை நடிக்க வச்சு அதை சொல்லி கொடுத்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அந்த பாலச்சந்தர் சார் மாதிரி எல்லா ஏரியாவும் தெரிஞ்சவங்க, பாக்யராஜ் சார் மாதிரி. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நமக்கு கொடுக்கப்பட்ட சமாச்சாரத்தை அதை கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணுறது வேறு விஷயம். அடுத்தவங்க பண்ணுற ஹியூமரை கரெக்ட் டைமிங்கை புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறது வேறு விஷயம். ஸோ ஹியூமருங்கிறது எனக்கு தெரிஞ்ச நவரசங்களில் ஹாஸ்யங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டா எல்லா கேரக்டரும் பண்ணிடலாம். இப்போ நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிற விஷயம், சில காதலில் இல்லை லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உடனே அவங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரி போயிடுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க, சிலர் வெக்ஸ் ஆகி வாழ்க்கையே போகிறாங்க. அந்த மாதிரியானவங்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காதல் தெய்வீக காதல் ஓகே அப்படின்னு அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து மறுபடியும் அடுத்த கட்டம் சினிமாவில் போய் காம்பேரர்லாம் நீங்கள் பண்ணது எனக்கு தெரியும். அது எப்படி அந்த 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 இழப்பை நீங்கள் சரிக்கிட்டீங்க? இல்லை நட்புங்கிறது வந்து நம்ம பிறப்பிலே கிடைக்காத ஒரு விஷயம் நட்பு. பிறப்பில் நம்ம சகோதரன் சகோதரி உறவினர்கள் எல்லாம் கிடைப்பாங்க, தாய் தந்தையர்கள் கிடைப்பாங்க எல்லாம். அதுக்கு பிறகு நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான ஒரு விஷயம் நட்பு தான். நட்புக்கு ஈக்குவலான வேறு எந்த உறவும் உலகத்தில் கிடையாது. களங்கமில்லாத நம்மக்கிட்ட எதிர்பாராத ஒரு நட்பு. ஒரு நல்ல நண்பனுங்கிறது, ஒரு நல்ல நண்பன் நான் சொல்கிறது வந்து ஆண்பாலாக இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட் அப்படி இங்கிலீஷில் தான் சொல்லணும், இல்லை நண்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மேல் ஆர் ஃபீமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா காலத்துலேயும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் நம்மளை வந்து தாங்கி நிறுத்துறது. நீங்கள் சொல்கிறது வந்து கணவன் வந்து ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி மெசேஜ் உள்ள பல படங்களும் நான் பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். அதாவது மனைவி தான் ஒரு கணவனுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுடைய பல பிரச்சனைகள் இருந்து அவன் மீண்டு வர முடியும். வருங்கால சந்ததிக்கு பர்டிகுலராக இருக்கட்டும், பொதுவாக லவ் ஏன் இந்த பிரிவு எதனால் வருது மட்டும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ண. இல்லைங்க, நட்பு இப்போ ஆண்களும் பெண்களும் இப்போ கோ எஜுகேஷன் இருக்குது. எனக்கு இப்போ விமென்ஸ் காலேஜ் இல்லைன்னா கேர்ள்ஸ் மட்டும் படிக்கிற கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுங்கிறத விட ஆண்களோடு சேர்ந்து படிக்கிறது தான் எப்போவுமே ஆரோக்கியமான ஒரு விஷயம். நிறைய வந்து எனக்கு வந்து ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு வெளியே சினிமாவே சம்மந்தம் இல்லாமல் நல்ல எழுத்தாளர்கள் இருக்காங்க, நல்ல புத்தக நேசிகள் இருக்காங்க. சினிமாவே வந்து சர்ச்சைக்கே வராமல் புத்தகங்களை பற்றியும் எழுத்தை பற்றியும் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஆப்போசிட் செக்ஸோட உள்ள அந்த நட்புக்கு வந்து களங்கமே இருக்கக்கூடாது. அந்த நட்புங்கிறது எல்லா காலத்துலேயும் நல்லா நிற்கும். அந்த நட்பு நம்மளை வந்து வாழ்க்கையில் பல இடங்களில் நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நட்புக்கு ஈக்குவலாக வேறு எந்த உறவும் கிடையாது. அதனால தான் நம்ம உறவுகள் இப்போ பேரண்ட்ஸை வந்து டீனேஜ் பசங்கக்கிட்ட ஒரு நட்போட பழகுங்க பேரண்ட்ஸ் பசங்களோட, இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், என்கிட்ட என் பொண்ணுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியலன்னா அவன் வந்து இன்னொருத்தர்கிட்ட அதை சொல்லணும்,
சொல்லி அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா. அதை விட முன்னாடியே நான் வந்து என்ன பிரச்சனை நானா ஓப்பனாக கேட்டு அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் அப்பாவும். ஒரு காலத்தில் அப்பாங்கிறது வந்து அப்படியே அவே ஆகி அந்த பெருசு வருது பாரு அப்படின்னு பசங்க வந்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருந்தது போக, இன்னைக்கு வந்து ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் நட்பு. நட்புல இருந்து எப்போ காதலாக மாறுதோ அதில் உடலுக்கு ரொம்ப சம்மந்தம் வந்துடுது. ஸோ என்ன சொல்கிறது, கண்டிஷன்ஸ் வந்துடுது. அவனை பார்க்கக்கூடாது, இவங்களை பார்க்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே பேசக்கூடாது, பொசசிவ்னஸ் வந்துடுது. இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும், எழுதப்படாத சில சட்டங்கள் உள்ளே வந்துடும். அந்த சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் வாழணுங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது ஒரு சில நேரங்களில் மீறணுங்கிற எண்ணம் 2 பேருக்குமே தோணலாம். அப்படி வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போகலாம். ஸோ அந்த சட்டங்கள் இல்லாத நட்பாக இருக்கணும் எல்லா உறவும். நீங்க சிலர் வந்து என்னை கொடுமைப்படுத்தினா போதும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுதா? இல்லை, நம்ம அதை பற்றி எனக்கு ரொம்ப பர்சனலான அனுபவங்களை டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா சிரிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்மளை சிரித்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம ரொம்ப சீரியஸான விஷயங்கள் சொன்னால் அறுக்கிறாங்க எப்பயா அப்படின்றோம். இப்போ நீங்கள் முதல்ல ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்க முந்தானம்பிச்சில், அப்புறம் பக்குவமாக நல்லா குஷ்டு மாதிரி கொழுப்புன்னு ஆகிட்டீங்க. இப்போ திடீர்னு வெயிட்டு குறைச்சிருக்கீங்களா, என்ன விஷயம்? இது என்ன கொடுமை இது? ஒருத்தர் வரும்போது ஒரு கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கல அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்க வேண்டியது. நான் உங்களை தான் சொல்கிறேன், பொது மக்களை சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கலையா அப்படின்னு. கல்யாணம் ஆகலையோ, கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. ஆம்பளையாக இருந்ததுன்னா படித்து முடிச்சிட்டானா, வேலைக்கு போறியா, வேலையை பார்த்துட்டு காலகாலத்தில் வேலை பாரு, நடத்துகிற குடும்பத்தை பார்க்க வேண்டியவன். சரி, அவன் கல்யாணம் பண்ணிட்டான், இன்னும் குழந்தை குட்டி விசேஷம் ஒன்றும் இல்லையா, ஊருக்காக அவன் கண்டிப்பாக ஒரு குழந்தைய பெற்றே ஆகணும், அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒல்லியாக இருந்தது. அது ஒரு வயசு, ஓகே. கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்தாச்சு, கொஞ்சம் உடம்பு வெயிட் பண்ண உருசி. நீங்களாம் எல்லா காலத்துலையும் ஆக்ட் பண்ண வேண்டிய ஆர்டிஸ்ட்டுங்க. நீங்கள் எப்படிம்மா இந்த மாதிரிலாம் குண்டாவல நீங்களே கேட்டீங்க. உடம்பு வெயிட் போடாதம்மா, ஏன்னா நீங்கள் உடம்பு ரொம்ப வந்து உங்கள் பேரே வந்து பயில்வான், உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாள், அதனால் எக்ஸசைஸ் பண்ணுமா, ஓடு, இதெல்லாம் பண்ணு, அந்த மாதிரி நீங்கள் இருக்கணுங்க. அது அப்படி, ஓ சரிங்கண்ணா, ஆமாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு வந்து குறைச்சிட்டேன் நான். ஓடி குதிச்சு எப்படியோ சாப்பாடை இப்போ ஏன் குறைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இப்போ இதில் என்ன பண்ணலாம்? கூட்டுறதுக்கு பெருசு இல்லை. இப்போ வந்து வெயிட் நீங்கள் போட சொல்கிறீங்களா, ஒரு வாரம் கூட தேவையில்லை. வந்து நான் உங்களுக்கு போட்டியாக நான் வருவேன். அப்புறம் அப்போ நான் பார்த்துக்கேன் குருவசி, இவ்வளோ பிரில்லியண்ட்டாக பேசுனது இல்லையே, எப்படி படிப்பு? அப்போ பயம். அப்போ 9வது நீங்கள் என்னை பார்க்கும்போது முந்தானே முடிச்சுல 9வது ஆனுவல் எக்ஸாம் டைம். இதே அறிவு அப்பவும் இருந்துச்சா? இதே அறிவு கிடையாது, இதே அறிவு. பட் அப்பவும் எனக்கு சினிமாவை விட புத்தகங்கள் பிடிக்கும். சினிமா பார்க்குறத விட என்னுடைய சிறந்த நான் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு உரையாற்றக்கூடிய, கம்யூனிகேட் பண்ணக்கூடிய, கருத்து பரிமாறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஃப்ரெண்டாக நான் நினைக்கிறது வந்து எனக்கு பிடித்த ஒரு புத்தகம் தான். ஸோ அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கல்லூரியில் இப்போ படிக்காத நிறைய விஷயங்களை வந்து புத்தகங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். எழுத்துங்கிறது ஒரு அழியாத ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே வந்து எழுத்தை நேசிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ குஷ்பு, நக்மா இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ அறிவாற்றல்ங்கிற எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசுன வரைக்கும் இவ்வளோ நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, நிறைய அறிவாற்றல் இருக்குது. அரசியலில் வந்து சமூக சேவை செய்யணும்னு ஆசை இருக்கேன். ஏன் வந்து இப்போ என்ன செய்யலான்னு உங்களுக்கு உத்தேசம்? அது ஏதோ நிம்மதியாக ஒரு குடும்பம் நடத்தி போயிட்டுருக்கோமே, குட்டையை கலக்கி விடலாமா? இல்லை சொல்லுங்கண்ணே. எனக்கு தங்கச்சி அது ஆமாம், நான் அதனால தான் கேட்குறேன். நான் குஷ்பு நகமாக்கெல்லாம் அறிவாற்றல் இல்லை, அவங்கெல்லாம் நல்ல அறிவு இருக்குது. அரசியலில் வர்றதுக்கான திடமும் அறிவும் குஷ்புக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் சென்ஸ் அபாரம். நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரியே கிடையாது. அரசியலில் வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு அரசியல் இருக்குது, அதனுடைய தனிப்பட்ட விஷயம். யாருக்கு ஓட்டு போடணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். நீ யாருக்கு ஓட்டு போடுறேன்னு வந்து என் குடும்பத்தில் யாரும் கேட்குறது கூட எனக்கு பிடிக்காது. இன்னாளுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னால் நான் போடவும் மாட்டேன். அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அரசியலுங்கிறது படித்து தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குடிமகனும் தெரியாது அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம், அது தவறு. அரசியலை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பட் அதில் ஈடுபடணுங்கிறது அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு ஈடுபடணுங்கிறது அவங்கவுங்க விருப்பம். அரசியல்ங்கிறது உங்களுக்கு என்ன படிச்சுட்டு தொழில் பண்ண போகிறீங்க, அரசியல் பண்ணலான்னு இருக்கேன்னா தப்பாக போயிடும். அரசியலுங்கிறது தொழில் கிடையாது. ஸோ இப்போ தொழில் ஆகிப்போச்சு. அதனால் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்ல ஒரு தொழில் இருக்குது, எல்லாரும் விரும்புகிற தொழில். அதில் நான் இந்த கட்சியின் ஒரு பிரிவினர் மாறி போயிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லா மக்களும் உருவசி எந்த கட்சிக்கு வருமோ தெரியாது, நீ எல்லாரும் என் படத்தை பார்த்துருவாங்க, நிம்மதியாக போய்கிட்டு இருக்கேன் சொன்னார். இதே நான் ரஜினி, நான் எனக்கு காசு கொடுத்து வர்றவங்க நான் சந்தோஷப்படுத்துவீங்க. நான் ஒரு கட்சியில் சேர்ந்தாலோ அந்த கட்சியில் உள்ளவன் தான் பார்ப்பான், நீ ஏரியா பார்ப்பான். ஸோ அப்படின்னு அன்னைக்கே அவர் சொல்லியிருக்காரு. அது நல்ல வார்த்தை தான். இப்போ சமீப காலமா அவர் வராரு அப்படின்னு சொல்றாரு. வரலையே,
வரலையே, புயல் வருது வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர நம்ம நம்ம இந்த இது மாதிரி வரலையே, வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம். வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவோம். ரஜினி சார் விஷயம் 3, 4 தடவை அவர் வருவார்னு எதிர்பார்த்து வரல. இந்த தடவை வந்துட்டாரா? அப்போ தான் சொல்லணும். ஒரு புயல் வந்ததுக்கப்புறம் தான் மொட்டை மாடியில் ஏறணுமா, தென்னை மரத்து மேலே ஏறணுமான்னு சொல்ல முடியும். இப்போ எப்படி சொல்கிறது? இந்த படம் வந்து சின்சியராக எடுத்திருக்கோம். யார் வேணால் இதை வந்து நெட்டில் போட்டுக்கோங்க. நீ உண்மையாகவே தமிழனாக இருந்தால் நெட்டில் போடாத.